இவ்வளவு பாசமா விட்டுறிய மச்சானி. வர மாட்டேங்கிறான். ஓகே, பார்த்தாவே தெரியுது. சாப்பிடுறா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் உங்க ரோஷன். ஒரு வியர்டஸ்ட் இட்லி சேலஞ்ச் ஏஐ சஜஸ்ட் பண்ற மாதிரி நம்ம பார்க்க போறோம். ஐயோ, ஆரம்பிச்சுட்டான்டா. தமிழ்ல பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஏன் இந்த இட்லி இந்த மாதிரி வியர்டஸ்ட் ஒரு காம்பினேஷன் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா காலையில நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல நிறைய செஞ்சு தருவாங்க. அதுல வியர்டான காம்பினேஷன் நம்ம ட்ரை பண்ணிருக்க மாட்டோம், வாய்ப்பே இல்லை. நம்ம சட்னி, சாம்பார், அப்புறம் வீட்டுல வைக்கிற குழம்பு எல்லாமே இட்லி சாப்பிட்றோம். கறி குழம்போட டாப் நாச்சா இருக்கும், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இதுல வியர்டா எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா இன்ட்ரெஸ்டா இருக்கும். மண்டையில இருக்கிறது என் மண்டையில ஏத்த நினைக்காத. 3 ஏஐ டூல்ல தான் நம்ம ஆக்சுவலா சஜஷன் கேட்க போறோம். ChatGPT, DeepSeek, அதுக்கப்புறம் ஜெமினாய். இது மூணுமே உங்களுக்கு தெரியும், சொன்னா அதுலதான் கேட்க போறேன். ஜெமினாய் வணக்கம், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நிச்சயமாக. நீங்கள் என்னை பற்றி எதை கேட்டாலும் சொல்ல தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள். ஒரு 5 வியர்டான ஒரு இட்லி காம்பினேஷன் சொல்லு பாப்போம். வியர்டா இருக்கணும், பயங்கர வியர்டா இருக்கணும். சில வித்தியாசமான இட்லி காம்பினேஷன் இதோ. 1. சாக்லேட் இட்லி. இட்லி மாவில் கோகோ பவுடர் மற்றும் சர்க்கரை சேர்த்து. ஜெமினாய் ஒரு நிமிஷம் அமைதியா இரு. ஏன்னா என்கிட்ட குக்கிங்கான எந்த மெட்டீரியலுமே கிடையாது, என்னால குக் பண்ண முடியாது. குக் பண்ணாம ஏதாச்சும் ஒரு 5 வியர்டான காம்பினேஷன் சொல்லு. கண்டிப்பாக. சமைக்காமல் செய்யக்கூடிய சில வித்தியாசமான இட்லி காம்பினேஷன்கள் இதோ. இட்லி மில்க் ஷேக். இட்லி பால், சர்க்கரை மற்றும் உங்களுக்கு பிடித்த பழங்களை சேர்த்து மில்க் ஷேக் போல் அரைத்து குடிக்கலாம். சரி, இதெல்லாம் சொன்னீங்க, ஒரு நிமிஷம் இதான் பேசினே இருக்காத. இப்போ என்கிட்ட குக் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல, அடிக்க மிக்சிலையும் ஒண்ணும் கிடையாது. அதனால அதுவும் இல்லாம வேற ஏதாவது சொல்ல. இட்லி ஃபெங்கு. இட்லி மாவில் வெங்காயம், பச்சை மிளகாய் மற்றும் மசாலா சேர்த்து போண்டா போல் பொரித்து சாப்பிடலாம். 5. இட்லி நீங்க எல்லாம் பைத்தியமாடா, நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, அதான் சமைக்க ஒண்ணுமே இல்லையே. நீ திருப்ப பொறிங்க. நான் எதுல போட்டுங்க பொறிப்பேன்? என்ன சும்மா வெறியேத்தின்னு இருக்கீங்களா? பொறிக்க முடியாது, என்னால சமைக்க முடியாது. சாரி, ஹாசா பேசிட்டேன். என்னால பொறிக்கவோ சமைக்கவோ எதுவும் இல்லை. ஏதாச்சும் போட்டு மிக்ஸ் பண்ற மாதிரி, கலந்து விட்டு சாப்பிட்ற மாதிரி சொல்ல. பரவாயில்ல, கோபப்படாதீங்க. சமைக்காமல் செய்யக்கூடிய சில வித்தியாசமான இட்லி காம்பினேஷன்கள் இதோ. இட்லி ஐஸ்கிரீம். இட்லியை சிறிய துண்டுகளாக வெட்டி உங்களுக்கு பிடித்த ஐஸ்கிரீமுடன் கலந்து சாப்பிடலாம். இந்த காம்பினேஷன்கள் எல்லாம் சுலபமாக செய்யக்கூடியவை மற்றும் வித்தியாசமான சுவையை கொடுக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியாக்கள் வேண்டுமா? சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி. சாரி, கோவப்பட்ட மாதிரி பேசுனதுக்கு. நான் ஆக்சுவலா கோவப்படல, நான் கேட்டது நீ கரெக்டா சொல்ல, அதனாலதான். ஓகே, ரொம்ப நன்றிப்பா. நான் உங்களுக்கு உதவ இங்கே இருக்கிறேன். கலந்து சாப்பிடக்கூடிய சில வித்தியாசமான இட்லி காம்பினேஷன்கள் இதோ. 1. இட்லி பொடி. குட் நைட், குட் மார்னிங், டாடா. ChatGPTலயும் போட்டுருவோம். சஜஸ்ட் மீ சம் வியர்ட் combination of இட்லி டிஷ். Here are the results. இட்லியில் நாச்சோஸ் பண்ணலாமாங்க, சாக்லேட் இட்லிங்க, இது அது சொன்னிச்சு. பீஸா இட்லி, ஓகே, புதுசாக இருக்கு. அப்புறம் இட்லியில் ஐஸ்கிரீம் சாண்ட்விச், ஓகே, இது சாண்ட்விச்சாக சொல்லியிருக்கு, இது ஓகே. அப்புறம் பர்கர் இட்லி. DeepSeek ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருக்குங்க. ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் கொஞ்சம் டஃப் கொடுத்துட்டு இருக்கு. உப்மா, இட்லி உப்மா, இது வியர்டு தான் கொஞ்சம். ஆனால் நம்ம வீட்டில் அடிக்கடி நிறைய பேர் வீட்டில் இது நடக்க வாய்ப்பு இருக்கு. என் வீட்லயும் பண்ணிடுவாங்க. இட்லிலாம் மிஞ்சி போச்சுன்னா அதை போட்டு டம அடிச்சு உப்மா வாக்கி அதில் போட வேண்டியதெல்லாம் போட்டு அதை காலையில கொடுத்து, இது வியர்டு தான் போல இருக்கு பாருங்க. அது ஏஐக்கே தெரியாது வியர்டான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு. தாய்மார்களே, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. வியர்டஸ்ட் காம்பினேஷன்ல இருக்காது. சொல்றது ஹெசி சிரப்ஸ், ஓகே, அதான் சாக்லேட் சாஸ்ல. ஓகே ஓகே, இப்போ 3 நம்ம ஏஐ டூலோடதையும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 5 காம்பினேஷன் நம்ம எடுத்து போயிட்டு சிலதை ஆர்டர் பண்ணணும், சிலதை போய் நேரில் வாங்கணும். அதெல்லாம் வாங்கிட்டு நான் அப்படியே என்னென்ன பண்ண போறேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. டிரான்சிஷன் வந்திருக்கும். டைம் இல்ல உட்கார்றா வச்சா. எனக்குன்னு ஒரு ஃபேமஸ் ஆகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ஒரு மாசம் இன்ட்ரோ கூட நான் வரேன், இல்லாட்டி பேசி உங்க கேமரால வராது.
ஏய் தாவடா போடா நானே இப்ப கூப்பிட்டான். ஏன் இப்படி கெஞ்சுற? அழுவாத வரேன். இதெல்லாம் தேவையாச்சு நமக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஐஸ்கிரீம் இட்லி. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. சாஃப்டா இருக்கு. அதனால நல்லா வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே யூ கண்டினியூ மச்சான். சா இது ஆபத்துக்கு கூட இல்ல பொட்டி இப்படி பிணைஞ்சு சாப்பிடணும். அதானே சாமி படத்துல இவரு சாப்பிடுவார்ல விக்ரம், அந்த மாதிரி நம்ம நினைச்சிட்டேன். அவர் பீர் அடிச்சாரு, நம்ம வந்து ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம். ஐயோ சாமி வேற அமுல் ஃப்ரூட் அண்ட் நட் ஃபேண்டசி. இதில் தான் நம்ம வந்து இட்லியை மிக்ஸ் பண்ண போகிறோம். கியூப்ஸாக போட்டால் தான் மச்சான் அழகாக இருக்கும் பார்க்க. இப்படி ஒரு கியூபு, இப்படி ஒரு கியூபு. ரூபி கியூபா மச்சான்? சும்மா நான் எதுவும் பேசணும்னு பேசிட்டு கிடக்காத நீ. இப்போ இது வந்து ஒரு பைட் போக ஃப்ரெண்ட்ஸ். எனக்காக நீ டேஸ்ட் பண்ணி நீ எப்படி இருக்குன்னு சொல்லிடாத. நான் சாப்பிட்டேன், நான் சொல்லிப்பேன். வந்து டேஸ்ட் பாருங்க. நீ சாப்பிடலையா? நீலாம் ஐஸ்கிரீம் கருவாடோட பிணைஞ்சு கொடுத்தாலே நல்லா இருக்கு. இல்ல நீங்க சாப்பிட்டு பாருங்க ஜி, உங்களுக்கு புரியும். மஜாவா இருக்கா? ஐயோ என்னடா இது வேற மாதிரி இருக்குல்ல. ஓகே, இந்த டிஷ்க்கு நம்ம ஒரு பேர் வைக்கணுமே. கிரீம் கிளி. கிரீம் கிரீம் கிளிடா கிளி. நல்லா இருக்கு, நிறைய சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குன்னா. ஓகே பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ண இந்த ஐஸ்கிரீம் இட்லி அருமையா இருக்கு. இது வீடாவே இல்லை, இங்க டெசர்ட்டாவே எடுத்துக்கலாம். ஆனா அதை இன்னொரு வீடியோவா கேட்டாங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் நாங்களே பண்ணுவோம். என்ன பண்றது கண்டென்ட்டுக்காக. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க பிச்சை எடுக்கலாம். ஓகே கைஸ் பாத்தீங்கன்னா இப்போ வந்து பர்கர் இட்லின்னு ஒன்று சஜஸ்ட் பண்ணுச்சு. இட்லி 2 இருக்கா, 2 இட்லியுமே கீழே ஒன்று வச்சு மேலே ஒன்று வச்சு இதில் நம்ம வந்து இதை வச்சு நம்ம பண்ண போகிறோம் பர்கர் மாதிரியே. எப்படி வருது என்னன்னு தெரியல. ஓகே பார்ப்போம். வந்துருச்சா? இது வந்து இதில் பண்ண மாதிரி. ஐயோ ஓகே ப்ரொஃபஷனலாக இப்போ ஒரு பர்கரே செஞ்சுட்டோங்க. ஜி ஃப்ரேம் பாருங்க ஜி. நல்லா தெரியல, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பிடுங்க. ஐயோ என்னாச்சு? கேவலமா இருக்கு. இட்லிக்கும் இந்த சாஸுக்கும் இந்த இது எதுக்குமே நல்லா இல்லை. டோன்ட் ட்ரை திஸ். ஐஸ்கிரீம் இட்லி ஓகே, பர்கர் இட்லி நாட் ஓகே. வெங்காயம் ஓகே. மூஞ்சி தொடங்கிச்சு. வாயில சாப்பிட சொன்னா மூஞ்சில சாப்பிட்டீங்க. என்ன சொல்றீங்க? சரி ஓகே. worst எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம் இது நல்லாவே இருக்காது சீசன் நினைச்சேன். அது ஓகேவா இருந்துச்சு, சூப்பரா நல்லாவே இருக்கு, சாப்பிடலாம், உண்மையா சாப்பிடலாம். இது உண்மையிலேயே நல்லா இல்லை. அந்த இட்லிக்கும் அந்த தந்தூரி சாஸுக்கும் அந்த டொமேட்டோ கெச்சப்புக்கும் சுத்தமா செட் ஆகல, கேவலமா இருக்கு. என்ன சொல்ற? அடுத்து இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு சாக்லேட் சாஸ் இட்லி. அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹெர்சி சிரப்ஸ் வாங்கி வச்சிருக்கோம். 10 ரூபா பாக்கெட் தான் நினைக்கிறேன். மணி ஊத்துறப்ப நல்லா தான் இருக்கு. எப்படி இருக்கு கட் பண்ணாத, சாப்பிடு தாஜி. இது எப்படி சாப்பிடுறது? ஊத்துதுடா சீரடா. நான் சாப்பிட போறேன். நீ சொல்ல கேட்டா சொல்ல முடியாது. உண்மையா நல்லா இருக்கு, சரியா இருக்கு ப்ரோ. இன்னொரு பைட்டே போலாம். சீரியஸா நல்லா இருக்கு. வியர்டஸ்ட் காம்பினேஷன் தான். ட்ரை பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டேன். மேபி இந்த மிட் நைட் கிரேவிங்ஸ் வரப்ப வீட்டுல பாத்தீங்கன்னா இட்லி மட்டும் தான் இருக்கும். ஹெச்சி சிரப்ஸ்லாம் இருந்துச்சுன்னா லைட்டா எடுத்து இந்த மாதிரி ஊத்தி என்ன சொல்ற அவ ஒரு முதல்ல இனிப்பா உள்ளதெல்லாம் வச்சு சாப்பிட்டா ஏதோ புட்டு இந்த மாதிரி வேற ஏதோ மாதிரி நல்லா இருக்குடா. அடுத்து நம்ம 3 முடிச்சிட்டோமா, இன்னும் 2 பேலன்ஸ் இருக்கு. அடுத்து நம்ம இட்லி என்னன்னு பாத்தீங்கன்னா சில்லி சாஸ் இட்லி. இப்போ நான் வந்து இத கட் பண்ணின்னு ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுமா தெரியல, நானே ஒரு பெரிய கத்தி. ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. அவாய்ட்.
சத்தியமா இது எதுக்கு இந்த மாதிரி இவன் பேசுறான் பிஹேவ் பண்ணான்னு தெரியல. நல்லா தான் இருந்தான், வைக்கணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது. பர்கர் இட்லியும் இட்லி மட்டும் அந்த சாஸ்ல இருக்க தின்னுட்டேங்க நான். இப்போ பிரச்சனை இல்லை, வேஸ்ட் ஆகல. சரி, அது நீ ஃபர்ஸ்ட் சாப்பிட்டா, இது நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றேன். இதை இப்போ பார்க்கும்போது இந்த மீனை ஸ்லைஸ் பண்ணிட்டு இந்த மசாலா தடவாங்களா அந்த மாதிரி இருக்கு. ஓகே, பார்த்தாவே தெரியுது. சாப்பிட்றா, சாப்பிடு. நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. மனுஷனே நீ கிடையாது, நான் சொல்ல முடியும். பைத்தியக்காரன் நாயே. ஐயோ, ஆனா காரம் பிடிக்கிறவங்க இது பிடிக்குங்க, நல்லா இருக்கு. இவனுக்கு காரம் பிடிக்காது. அவன் கிடக்குறான், மஜாவா இருக்கு. சத்தியமா கேவலமா இருக்கு, வாழ்ந்து எடுக்கிற மாதிரி இருக்கு. யாரும் இந்த சில்லி சாசை முட்டு போட்டு ட்ரை பண்ண சொல்லுவியா அத? ஊவா, ஐயா, இவன் சும்மா மோசக்கார பையங்க. சில்லி சாஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்றாங்க. என் ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தா உங்களுக்கே தெரியும். நீங்க என்ன மாதிரி கேரக்டர் தெரியுமா? சாதத்துல பாலை ஊத்தி வாழைப்பழத்தை பிணைஞ்சி ஜிலேபி பிணைஞ்சி தின்ற ஆள்றா நீலாம். கேட்டா அதுவும் நல்லா இருக்கும் பண்ணி இல்ல, ட்ரை பண்ணணும். சி. ஓகே கைஸ், பாத்தீங்கன்னா அடுத்து வந்து இட்லி ஃப்ரூட் சாலட். நான் ஆல்ரெடி வந்து ஃப்ரூட்ஸை கட் பண்ணி உள்ள போட்டுட்டேன். வாழைப்பழம், கிரீன் கிரேப்ஸு, பொமோகிரானட்டு, ஆப்பிள் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இட்லி கட் பண்ணி போட போகிறேன். இட்லிக்கு எப்படி மனுஷன் இட்லின்னு பேர் வந்தது? தேவையில்லாம் பேசாதீங்க. இட்லியோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட நான் இப்போ வந்து கேர்ட்ஸ் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு கேர்ட் மிக்சிங்கோட எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மில்கி மிஸ்ட் தயிர் இங்கே போடுறா. ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே எதில் ஸ்மைலி போடுறேன். செம்மையாக சந்தோஷமா புரியுங்க, சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. ஆக்சுவலி எனக்கு தயிர் பிடிக்காது. ஒவ்வொரு கேர்டும் போட்டு சாப்பிட்ருக்கீங்களா கைஸ்? வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு டெட்லி காம்பினேஷன் கிடையவே கிடையாது. போட்டு மிக்சிங்கை போட்டுருவோம். என்னடா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நல்லா தெரியும், எக்ஸ்பைரி டேட் பார்த்து தானே வாங்கிட்டு வந்த. ஐயோ இல்லையே, ஒரு மாதிரி இங்கே பாடுறா எப்படி ஆயிடுச்சுன்னு. கைஸ் இங்கே பாருங்க கைஸ், தண்ணி ஊத்து. இட்லி புரிஞ்சிச்சுடா, இட்லி உரியுதுடா. உரியுது தானே. வா, கொஞ்சம் ஆட் பண்ணக்கூடாது லே. நீ ஒன்ன போய் வீடு ஃபுட்டு சாப்பிட, நீயே வீடு தான் போல இருக்குந்தா. இட்லியோட பழங்களையும் சேர்த்து தயிரோட இவ்வளவு பாசமா ஊற்றிய வச்சா நீ. இதுல துப்பு நான் சாப்பிடுமா என்ன? எப்படி இருக்கு? என்னடா தின்னுங்கனே இருக்க? நல்லா இருக்கா? கடுங்கேவலமா இருக்கு, சுத்தம் வேஸ்ட். நீங்க ஒன்னா ட்ரை பண்ணிட்டு எப்படி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஜெயிச்சு இதெல்லாம் ட்ரை பண்ணிடாதீங்க. இட்லிலாம் போட்டு ஃப்ரூட் சாலடு நான் தின்னு முடிச்சுட்டு லாஸ்டா ஒன்று வச்சிருக்கேன். எனக்கு பர்சனல் ஃபேவரட் 5 ஆக்சுவலாக முடிஞ்சிருக்கும். இதோட கண்ணுக்குள்ள ஜாம் வச்சு சாப்பிட்டு பார்த்துருப்பாங்க, எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். அது ஒரு டிஷ்ஷாக இப்போ வந்து இப்போ எங்கே பார்த்தாலும் கலக்கிக்கிட்டு இருக்க மாதிரி. ஏன் நம்ம இட்லி கூட ஜாம் வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கேன். சாப்பிட்டு தரேன், அது வந்து உங்களுக்கு வராது. நெக்ஸ்ட் நம்ம ஜாம் இட்லி ட்ரை பண்ணுவோம். ஜாம் கிளே எப்படி இருக்கு? என்ன சொல்ற கைஸ்? பாருங்க, இது ரெண்டா நீங்க சென்டர்ல கட் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள வந்து ஒரு கொஞ்சம் இது கேப்சர் பண்ணுது. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் பைட் போக போறேன். கதையாவில் இருக்குது இது பத்தியா? நான் ஜெயிச்சிட்ட மாறாவா? சொல்லு, ஒத்துக்க. சில்லி சாஸுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணாக்கா இது நல்லா இருக்குன்னு சொல்லலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பைட் போலாம். ஸ்கோர் பண்ற நைஸா பாத்தீங்கன்னா இப்போ இருக்கலே ரொம்ப வியர்டான ஃபுட்டுக்கு வந்திருக்கான். சொல்லு அது என்னன்னு. ஏன்னா ஃபுல்லா இல்ல, வடகரி, இட்லி,
சாம்பார் சட்னி எல்லாம் போட்டு கெடுத்த வாயை இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்கேன். இனிப்பா இட்லி சாப்பிட்டு டெசர்ட் சாப்பிட்டு இப்போ கொஞ்சம் என்ன சாப்பிட நல்லா இருக்கு, பசிக்குது வேற. அதெல்லாம் நீ ரைட்டு, இட்லி சட்னி வடகறினா தனித்தனியா தொட்டு சாப்பிட்டா ஓகே. ஆனா இந்த முழுத்து ஒரேல மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அது வியர்ட் தானே. சாப்பிட்றியா சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு, சொல்லு உண்மையா சொல்லு. வேற மாதிரியா? நான் ரொம்ப சாப்பிட்றேன். வேர் இட்லி சேலஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். உண்மையா நான் ட்ரை பண்ண எல்லாமே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இந்த சேலஞ்ச், இந்த வியர்டான காம்பினேஷனோட சேலஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா வந்து லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். அதே மாதிரி நீங்க வேற ஏதாவது சொல்லலாம், வியர்டா ட்ரை பண்ணணும் நீங்க ஆசைப்படுறது எங்கிட்ட நான் உங்களுக்கு ட்ரை பண்றோம். அப்படியே லட்சக்கணக்கான பேர் பார்த்து உங்களுக்கு கமெண்ட் வந்து